இருக்கக்கூடிய ஒரு டால இந்த லேடி அப்படியே கைப்பட்டு தூக்குன உடனே பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்களுடைய சிறந்து போன பையன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அது மாறிடுது. இதை பார்த்தோன்னே அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்ப தூரத்துல இருந்து நடந்து வரவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொம்மையை தொட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்க பையன் மாதிரியே வந்து அவரோட கண்ணுக்கும் வந்து தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே ஒரு பயந்து போன அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த டாலை வாங்க போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல உங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. அவங்க அதுக்கான காசு கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த டாலை வந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க. பட் அதுல ஒரே ஒரு கண்டிஷன் சொல்றாங்க, இந்த டாலை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பழைய மாதிரியே வந்து மாறிடும், உள்ள இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட பையன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு விட்டுறது, அது மட்டும் இல்லாம அங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு வேலையை கூட அவங்க செய்யறதே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல ஒய்ஃப்க்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது பொம்மை, அது மட்டும் இல்லாம அது பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு புரிய வைக்கிறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. பார்த்தா இப்ப அவங்க ரெண்டு பேருமே வந்து பொம்மை ஏறுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து தெரியுது ஆக்சுவலி அவங்க பையன் இறந்த உடனே அந்த சோகத்துல அவங்க ஒய்ஃபும் வந்து இறந்து போயிட்டு இருப்பாங்க. சோ இவரு தான் அவங்களை மறக்க முடியாம அந்த மெஜிஷியன் கிட்ட இருந்து ஒரு பொம்மையை வந்து வாங்கியிருப்பாங்க. இவரு தான் இல்லூஷன்ல இருந்திருப்பாரு.